நெல் விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது நடுவு நட்ட 8ஆம் பக்கம் வந்து சின்சில் பட்டு போடணும். 12ஆம் பக்கம் வந்து யூரியா போடணும். அப்புறமா வந்து 16ஆம் பக்கம் வந்து மருந்து களை உழப்பணும் ஆள் விட்டு. அதுக்கப்புறமா வந்து 20ஆம் பக்கம் மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் 25ஆம் பக்கம் யூரியா, பொட்டாசு, வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து போடணும். 25 எடுத்தோன்னே பிற 15 நாள் கழித்து இது ஒரு வாரம் அம்மோனியம் சல்பேட்டு அந்த மாதிரி பொட்டாசு கலந்து யூரியா கலந்து போடலாம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒன்னடி மண்ணடியாகவே சின்சல் பட்டையும் உரத்தையும் நீங்கள் கலந்து ஓட்டேன்னா பயிர் வெக்கடிக்கத்தான் செய்யும். என்றைக்கு மழை பெய்யுதோ அன்னைக்கு டயம் கிடந்தால் உப்பை போடுங்க, இல்லை மக்க நாள் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் வாடிக்கையாக போடுறதை விட கூந்தலாக இருந்து 5 சாரல் பேஞ்சு அது துவையில் தண்ணி இல்லாமல் இருந்து நீங்கள் அந்த உப்பை போட்டிங்க அப்படின்னா அந்த பயிரில் வந்து சண்டு சாவி நோய் எதுவுமே அடியாது. அப்புறமா வந்து 4 விரல் வழக்கத்தை நீங்கள் வெப்பில் விதைக்கிறதை விட 4 விரல் அதிகமாக வளரும். இந்த நெல் பயிர் எப்பயுமே வந்து மருந்துக்கு வெயிலும் உப்பு போடுறதுக்கு குளிருமா இருக்கணும். 4 விரல் தண்ணி இருக்கணும், 2 விரலாவது தண்ணி நிறந்து கிடக்கணும். அது இல்லாமல் விதைக்கக்கூடாது. எப்படினாலும் விதைப்போம் அப்படிங்கிறத விதைக்கக்கூடாது. இந்த வெள்ளாமைக்கு வெப்பு தான், வளர்ச்சி தன்மை கம்மி தான். வாழ்க வளமுடன். வைரமயில் பட்டாசு.